ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. மார்னிங் எழுந்ததுமே பையனா அயானுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பிளாங்கெட்லாம் மடிச்சிட்டு பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா ஜெயன் குட்டி செம்ம அழுக. ஏன்னு பார்த்தா பெட்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கு, அங்கே டாய்ஸ் விழுந்துச்சு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி செம்ம அழுக. அங்கே பார்த்தா எந்த டாய்ஸுமே இல்லை. அப்புறம் பெட் கவர் போட்டு விட்டு மதியம் லஞ்ச் செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சன் கொஞ்ச நேரமே தக்காளி சாதமும் 2 முட்டை ஒடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஆம்லெட் செஞ்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டு நானுமே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு ஊட்டி விட்டதுமே அயானுக்கு பையனா ஹோம்ஒர்க் எழுதிருன்னு சொல்லியிருந்தேன். அவனும் பையனா நோட் காலி ஆயிடுச்சு, வேற நோட் வேணும்னு கேட்டிருந்தா. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன் அந்த நோட். அந்ததுமே அவனும் ஹாப்பியாக எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வீட்டில் நோம்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பையனா இஃப்டாருக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சிடலான்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் பையனா நோம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்களா, அது கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் அபாயாஸ்லாம் பையனா நேற்று வாஷ் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே மடிச்சு வச்சுட்டேன். ஒரு 8 o'clock வீட்டில் இருக்க எல்லாருக்குமே டீ போட்டு தந்தேன். ஜெயன் குட்டி பிஸ்கெட் ஊட்டலான்னு பார்த்தா டீயை கொட்டிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா டீ தான் போட்டு தந்தேன் அவனுக்கு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு நான் ஹார்லிக்ஸ் போட்டு தந்துட்டேன். நைட் அயானுக்கு அரபி சொல்லிட்டு வீட்டில் பையனா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க, ஐஸ்கிரீம் போட்டு தந்தாச்சு. இன்னைக்கிட்டே சூப்பராக போச்சு. மாஷால்லா. வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 11 o'clock தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன். பேலன்ஸ் இருந்தால் இதுவே நைட்டுக்குமே வச்சுப்போம். சாம்பாரில் போகிறதுக்கு வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் பார்த்தேன். மாங்காய் இருந்துச்சா, சரி மாங்காய் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் செஞ்சேன். சைட்லேயே சாப்பாடுக்கு அரிசி வாஷ் பண்ணிட்டு ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். ஒரு 15 to 20 minutes பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரில் ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகி ஆஃப் ஆகிடும். இந்த நெட்டிலி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பேசன் ஃப்ரிட்ஜ் இருக்குல்லையே, அங்கேருந்து ஹஸ்பண்டும் மாமியாரும் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு 1 kg. அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நெட்டிலி தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சேன். பசங்க இந்த நெட்டிலி தொக்குலாம் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஆம்லெட் தான் போட்டு ஊட்டி விடணும். நேற்று பெட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஸ் அதுக்கப்புறம் பில்லோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு போட்டுட்டேன். குக் பண்ண வெசல்ஸுமே என்னதான் அதுவுமே கையாக வாஷ் பண்ணிட்டு துணியுமே பையனா காஞ்சிச்சு, அதுவுமே காய போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடாக போட்டு பசங்களுக்கு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பையனா பக்கோடா வாங்கிட்டு வந்தாங்க நமாஸ்க்கு போயிட்டு வரும்போது. ஸோ ஆம்லெட்க்கு பதிலாக பக்கோடாவே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். இந்த கேர்ள் பேபி யாருன்னு தெரிஞ்சால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். இந்த ரம்ஜானுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ஒரே இடத்துல துணி பர்ச்சேஸ் பண்ண என்னோட ஃபேவரட் ஷாப்பான சென்னை செம்பாக்கம்ல லொகேட் ஆகி இருக்கிற கே சின்னதுரை அண்ட் கோகுர விசிட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா, ரம்ஜானுக்கு நம்ம கிட்ஸ் மென்ஸ் உமன்ஸ்க்குன்னு யாருக்கு ட்ரெஸ் எடுத்தாலுமே ஃபிளாட் 10% டிஸ்கவுண்ட்ல தராங்க. அண்ட் அடிக்கிற வேலுக்கு நம்ம ஈவினிங்காக தான் ஷாப்பிங் பண்ண போவோம். ஸோ இஃப்டாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வரிசுமே இல்லாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு நம்ம இஃப்டாரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க 3 குட்டிஸ் 1000 rupeesக்கு, சல்வா செட், லெஹங்கா சோலி, அனார்கலி அண்ட் 3 லெகிஸ் 300 rupeesக்கும், 2 pieces நைட்டிஸ் 500 rupeesக்கும், 3 saree 1000 rupeesக்கும் ஆஃபர் பிரைஸ்ல தந்துட்டு இருக்காங்க. இங்கேயே ஜென்ஸுக்கு கிட்ஸ்க்கு தனித்தனி ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஜென்ஸுக்கு ஈக்கு வியர் பண்ணதுக்கு ஜுப்பாஸ், கோட் ஷூட், லுங்கிஸ்ன்னு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் தந்துட்டு இருக்காங்க. அண்ட் நியூ பார்ன் பேபிஸ்க்கு, பாய் பேபிஸ்க்கு, கேர்ள் பேபிஸ்க்கு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற அத்தனை கலெக்ஷன்ஸுமே இந்த ஷாப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா சின்னதுரை அண்ட் கோல ஈட் ஷாப்பிங் பண்ணி பாருங்க. 1-2 வாங்க மாட்டீங்க, கண்டிப்பா அள்ளிட்டு தான் போவீங்க. நான் என்னோட ஈட் ஷாப்பிங் சின்னதுரை அண்ட் கோல விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத்க்கு அபாயா டோப்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? நான் இன்னைக்கு அபாயா டோப்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பெரம்பலூரில் லேண்ட்மார்க்கான ஹபிபி கலெக்ஷன்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். இப்போ இவங்க பெரம்பூர்லயே மாஷாலா 3rd பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற துபாய் இம்போர்ட்டட் அபாயாஸ் எல்லாமே இந்த ஒரே ஷாப்லயே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அபாயாஸ் இவங்க கிட்ட ஜஸ்ட் 199 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அபாயாஸ் உடைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம காலேஜ்க்கு வியர் பண்ண புர்காஸ்லாம் பண்ண 649 rupeesல இருந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஹிஜாப் ஸ்டார்டிங் பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 89 rupees மட்டும் தான். அண்ட் இதுலயே பண்ண நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் இங்கேயே ஈட் அவுட்ஃபிட்க்கு ஷராரா, பாகிஸ்தானி ஷூட், கிராண்ட் லெஹங்கா சுடிஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் மென்ஸுக்குமே ஜுப்பாஸ், அப்பா, டோப்ஸ், பட்டானி ஷூட்ஸ்னு எல்லாமே ரம்ஜானுக்காக நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கிட்ஸுக்குமே சேம் எல்லா சைஸுமே கிடைக்கும். அண்ட் இப்போ ஈட் ஆஃபரை 999க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு லக்கி ட்ரா மூலியமா கோல்ட் அண்ட் சில்வர் காயின் வின் பண்றதுக்கு சான்சஸுமே இருக்கு. அண்ட் ஜென்ஸுக்காக எல்லா ஃபிளேவர்ஸ்லயும் அட்டர் வச்சிருக்காங்க. அண்ட் பிரேயர் மேட்ஸ், கிட்ஸுக்கு ஸ்கார்ஃப், மேரேஜ்க்கு தேவையான நிக்கா ஷால்ஸ்ல பண்ண நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஷாப்பிங்னாலே ஹபிபி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.